கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:21 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடன் சொல்லும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். காத்திருந்தே அடைவோம் கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக, ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து வளம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கம் வல்லமகேலம் கர்த்தரை வந்திடுவார். காத்து தவிக்கம் வல்லமகேலம் கர்த்தரை வந்திடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். வான்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவாம். காப்புள்ள தேவ சபையாய் சீக்கிரம் சேர்த்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிப்பமா 13வது அதிகாரம் 21வது வசனம். 13:21. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளிலே நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். இதெல்லாம் சாபத்தினுடைய ஒரு காரியங்கள். இதுக்கு இங்கிலீஷ்ல பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பீஸ்ட்னா காட்டு மிருகங்களுக்கு பீஸ்ட். இந்த பீஸ்டுக்கு ஹீப்ரு இவரே வார்த்தை என்னன்னா பி ஹா மா. பி ஹா மா காட்டுறேன். பி இ பி இ மாதிரி குட்டியா ஒரு ஈ பாருங்க, அது பி அப்படி வாங்க. பி ஹ ஹெச் ஹ மஹ் பி ஹ மஹ் பீஸ்ட்.
2 வகையான மிருகங்களை, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் இருக்குது. இதுக்கு ஜென்ரலா பொதுவான வார்த்தை இதுல டொமஸ்டிக் மிருகங்கள் இருக்கு, வைல்டு பீஸ் இதுக்குள்ள இருக்கு. வேதத்துல முதல் முறையாக இது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3:1 தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை, காட்டு ஜீவன் பீஸ்ட். இந்த பீஸ்டுக்கு பிஹமாஹ் அப்படின்னு இருக்கு. அதாவது வீட்டில் உள்ள மாடு, ஆடு இதுக்குள்ள வந்துடும், எல்லாமே தான் வரும். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல தேவனுடைய கோபம் வருது. எகிப்து தேசம் எங்கும் மனிதர்களும் மிருக ஜீவன்களும், இந்த மிருக ஜீவனுக்குள்ள எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஆண்டவர் ஒரு அழிவு கொடுக்கிறார். சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வேதம் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் சாலமோனுடைய ஞானத்துக்குள்ள எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். 33 லிபனோனில் இருக்கிற கேதுரு முதல் கொண்டு சூரியல் முளைக்கிற ஈசப்பு பூண்டுகளிலிருந்து தாபல் குறித்து மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சம் எல்லாத்தையும் அவருடைய ஞானங்கிறது ஒரு அனாதி ஞானங்கிறது. சரி, பீஸ்ட் திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். 13வது அதிகாரம் 21வது வசனத்துல காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊழலிடும் பிராணிகள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் காட்டு ஆடு அங்கே துள்ளும். இதை இங்கிலீஷ் பேப்பர்ல டெசர்ட் அப்படின்னு போட்டு, இங்கிலீஷ் பேப்பர்ல டெசர்ட். டெசர்ட் அப்படின்னா எரேமியா, எரேமியா டெசர்ட், ERE எரேமியா, எரேமியா ERE எரேமியா, எரேமியா. சரி, டெசர்ட்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மனிதர்கள் வாழ்றத தவிர்த்தாங்க. அது கிபி 70 நடந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த இஸ்ரேல் தேசம் ஒரு பாலை வனமாக, டெசர்ட்டாக மாறிடுச்சு. சாலிட்யூட், அன்இன்ஹிபிட்டட், மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடத்துக்கு பேர் தான் டெசர்ட். இந்த டெசர்ட் இது ஒரு புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தை. எபிரேயர்ல நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 38வது வசனத்துல டெசர்ட் பார்க்கலாம். கல் எரியுண்டார்கள், வாள்களால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்கப்பட்டார்கள், செம்மிரிய ஆடு தோள்களையும் வெள்ளாடு தோள்களையும் போர்த்திக் கொண்டு திரிந்து உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். எங்கே? அதுக்கு பதில் உலகம் அவர்கள் பாத்திரம் இருக்கலை, அவர்கள் வனாந்திரத்திலும் டெசர்ட் எனிமியா. ஆண்டவராக இயேசு, இது நாம் கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மத்திய 15வது அதிகாரம் 33வது வசனத்துல நீங்க வனாந்திரத்துல எதை பார்க்க போனீர்கள் அப்படின்னு கேட்கிற. எதை பார்க்க போனீர்கள்? மத்திய 15வது அதிகாரம் 33வது வசனம். சரி, அது கான்செப்ட் வேற. அதற்கு அவர்கள் சீஷர்கள் திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி கிடைக்கும்? டெசர்ட் அனீமியா. சரி, மூன்றாவதாக நம்ம பார்ப்போம், அது படுத்து கொள்ளும். டு லை. டு லைங்கிறது சகாப், சகாப். இது ஒரு எபிரேய வார்த்தை. SAN மேல ஒரு கோடு பாருங்க. சஹாப், HAN ஷார்ட்டா வாசி. சஹாப், சஹாப் படுத்துக்கொள்ளும், லை டவுன். ரைட். இந்த படுத்துக்கொள்றதுங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு இதை ஒரு அழகான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். யோபு என்ன சொல்லுறான்னு நம்ம பார்ப்போம். 30வது அதிகாரம் 17. யோபு 30:17. அதாவது சந்தோஷமாக படுத்துக் கொள்றது கிடையாதுங்கிற. ராக்காலத்திலே என் எலும்புகள் தொலைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது.
வேதனையின் பாதையில போகிறதான் இங்க அந்த படுத்துக் கொள்றதுன்னு ஒரு கான்செப்ட். லேவியராகமம் 15வது அதிகாரம் 20 லே டவுன் சஹாப் 15:20. இது ஒரு பீரியட்ஸ் வந்த பெண் படுத்துக்கொள்ற காரியம். அவள் விளக்கலா இருக்கிறையிலே எதன் மேல் படுத்துக் கொண்டிருக்கிறாளோ எதன் மேல் உட்காரார்களோ அதெல்லாம் தீட்டாரு. படுக்கிறது கஷ்டத்தோடு படுக்கிற ஒரு காரியம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 4:11 எலிசா படுத்துக்கொள்ள ஒரு அறையா அந்த அம்மா கட்டி கொடுச்சு. சரி, 4வதாக ஃபுல் நிரப்பும் வசனத்தை வாசிக்கிறேன். 13:21 காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், உள்ளிடும் பிராணிகள் அங்கே வீடுகளை நிரப்பும். ஃபுல்லா இந்த மிருகங்கள் தான் நிரப்புங்கிறதுக்கு இது ஒரு கிரேக்க வார்த்தை பிளிரேஸ். நிரப்பம் பிளிரேஸ், PLE பிளிரேஸ். PLE இமெயில் ஒரு கோடு போட்டிருக்கேன், RE இமெயில் ஒரு கோடு போட்டிருக்கேன், S பிளிரேஸ் ஃபுல் நிரப்பம். மத்தேயு 14வது அதிகாரம் 20வது வசனத்துல மீதியா இருக்கிற அப்பங்களை 12 கூடையில நிரப்புகிறார்கள். 12வது அதிகாரம் 14:20. லூக்கா 5:12 குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதர். குஷ்டரோகம் நிறைந்ததுன்னு அர்த்தம்னா முதல்ல அந்த ஐப்ரோல தான் இந்த முடி போயிடும், அப்புறம் சென்சேஷன் உணர்வுகள் போயிடும். இதெல்லாம் வெளியில தெரியாது, அதெல்லாம் கிளினிக்கலா பாக்குறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல கையெல்லாம் அப்படி பெண்ட் ஆகி புண்ணு வந்து உடம்பு முழுதும் யாரு பார்த்தாலும் இவங்க குஷ்டரோகம், அது குஷ்டரோகத்தால் நிறைந்திருக்கிறது. பிளேரேஸ் ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை காட்டுறோம். லூக்கா 4வது அதிகாரம் 1 வசனத்துல லூக்கா 4:1 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானாலே பிளேரேஸ் நிறைந்தவராகி. சரி, 4வது. 5வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னன்னா மெஷர். சரி, இது 5 கிடையாது. 4வதுலயே நிரப்புங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை மெஸ்ட்ரோஸ். நிரப்புங்கிறதுக்கு மெஸ்ட்ரோஸ். இந்த மெஸ்ட்ரோஸ்ங்கிறதுக்கு என்ன டு மெஷர். நிரப்புறதுல ஒரு அளவு இருக்கு. ஒரு அரை கிளாஸ் காஃபி கொடுங்க, அரை கிளாஸ் தண்ணி கொடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு அளவு. இந்த அளவை இந்த மெட்ரோஸ் MESTOS ஃபுல்லுங்கிறதுக்கு அடுத்த ஒரு விளக்கம் பார்க்கணும். மெஸ்ட்ரோஸ் MESTOS மெஸ்ட்ரோஸ். லூக்கா யோவான் 19வது அதிகாரம் 29வது வசனம் காடி நிறைந்த பாத்திரம். அளவு இருக்கு, ஒரு பாத்திரத்துல ஃபுல் மெட்ரோஸ். 21வது அதிகாரம் யோவான் 11 பெரிய மீன்கள் நிறைந்த வலை. அதுக்கு மேல என்ன கிடையாது, பெரிய மீன்கள் நிறைந்த ஃபுல் மெட்ரோஸ். இதை ஒரு ஒரு உவமையாக நம்ம பார்க்கணும். இப்ப பார்த்தெல்லாம் கிளியர், காடி நிறைந்தது, அது ஓமை கிடையாது. ஓமையாக நம்ம பார்த்ததை நம்ம முடிக்க இருக்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 28வது வசனத்துல மத்தேயு 22:28 ஆகையால் உயிர்த்தலில் அவள் 7 பேரில் எவளுக்கு அவள் மனைவியா இருப்பாள், அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணினார்கள். இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 7 பேரும் ஃபுல்லா, அதாவது கணவன் மனைவியா 7 பேரும் வந்தாங்க. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள போய் இருக்கிறோம். பதிமூணாவது அதிகாரம் 21வது வசனத்துல
13:21 காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊழையிடும் பிராணிகள். இந்த காட்டு மிருகங்கள் இது எல்லாத்துக்கும் முதலாக ஒரு கீ வார்த்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏசாயா 34வது அதிகாரம் 4வது வசனம். 34:4. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க கை வைக்கிறார்னா வானத்தை கை வைக்கிறார். அவருடைய ஃபோக்கஸ் வானத்தில் இருக்குது. இந்த இந்த ஒரு அழிவை கொண்டவர் அது எப்படின்றத நம்ம பார்க்கும்போது, வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானத்தின் புஸ்தக சொல்லை போல சுருட்டப்பட்டு அது சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் போல் உருந்து அத்துமத்துக்காக கீழே விடும். வானங்கள் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதேமேனில் என் சங்காரம் இருக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ சேனையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார், இப்ப இதை அழிக்கிறார். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனம், போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகம், ஏதம் தேசத்திலே ஒரு சங்காரம் உண்டு. யாகம், சங்காரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை செய்யாம இருக்க மாட்டார். சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு சினிமா எடுக்கிற ஒரு ஏரியா, ரிச்சஸ்ட் பீப்புள், அங்க தீ வந்துச்சுங்க, காட்டு தீ வந்து யார் யாரெல்லாம் அந்த சோகால்ட் ரிச் கோடீஸ்வரர்கள், அவங்க வீடுகளை பார்த்தீங்கன்னா சாதாரண வீடு மாதிரி இருக்காது. அவங்க கார்லாம் அந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார், அந்த கிரீம் ஆஃப் த பீப்புளை ஆண்டவர் தொடரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அழிவு வந்துச்சு, மாச கணக்கில் தீ இருந்துச்சு. அமெரிக்கா வந்து சப்போஸ் டு பி இந்த என்ன சொல்றது சயின்டிபிக்கா பிரில்லியண்டான பீப்புள், அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அங்கிருந்து ஆண்டவர் ஒரு காத்து அனுப்புறாரு, காத்து அப்படியே போய் 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 எதெல்லாம் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டாரோ அழிச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனத்திலே பாருங்க, கர்த்தருடைய பட்டயம் ரத்தத்தினாலே திருப்தியாகி ஒரு அழிவை கொண்டாடுறாரு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்க முள்ளம் பன்றி ஊழையிடுற மிருகங்க தான் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டிகள் கடாக்கள் கொழுப்பினால் திருப்தியாகும், அவைகள் காண்டா மிருகமும் ரிஷிபங்களோடும் காளைகளோடும் மடியும். தேசம் ரத்த வரி கொண்டு மண் நினைத்தது, இது கர்த்தர் பழிவாங்கும் நாள். இந்த கர்த்தர் பழிவாங்கும் நாள்ல இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அரண்மனை, இந்த அரண்மனையில ஒரு காலத்துல ஒரு செருந்தி வலை கூட உள்ள உட்கார முடியாது, அந்த அளவுக்கு நீட்டா வச்சிருந்திருப்பாங்க. முச்செடி, அதன் கோட்டைகளிலே காஞ்சேரி முட்புண்டுகள் முளைக்கும், வாலு சர்ப்பம் தாபரிக்கும், கோட்டான்கள் மாளிகையிலே குடியிருக்கும். அங்கே காட்டு மிருகங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கும், காட்டாறு கூப்பிடம். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம்னா கர்த்தர் பழிவாங்கும் நாள். ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாகம் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சேன், எடுத்துக்கணும். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 19:17. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் இருக்கிற சகல பறவைகளையும் பார்த்து 18 லாஸ் ஏஞ்சல்ஸ், டீச்சர் கரெக்டா போட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்க. நான் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸை மறந்துட்டேன். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் சினிமாவுடைய உலகம் சொல்லுவாங்க. ரைட், வெரி குட், தேங்க்யூ. இப்ப ஒரு அழைப்பு வருது. இது நீங்க சயின்டிபிக்கா எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு மேல பறக்கிற பிளைன், இது மேல இந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் வந்து அடிச்சு அந்த பிளைனே உடைஞ்சு போற, கிளாஸ் எல்லாம் உடைஞ்சி அவங்களுக்கு பயங்கரமான சேதம் வருதான். இவங்க நினைக்கிறாங்க இது எந்த பறவைல எங்க இருந்து வர பறவைகள் சொல்லி. அப்பதான் அந்த பைபிள்ல இருந்து காட்டுறாங்க, இவங்க இப்பயே ஆண்டவர் அந்த பறவைகளை ரெடி பண்றாரு, நம்ம அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி இந்த வசனம் வருது. இதெல்லாமே ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சேன், இந்த காட்டு மிருகங்கள் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுடைய தவறை இப்ப நான் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறேன். ஆதாமுடைய தவறு. ஆண்டவர் ஆதாம உருவாக்கி 2 வேலைகளை கொடுத்தாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்துறது ஒரு வேலை, காக்கிறது 2 வேலை. இந்த வேலையை இவர் தப்பு பண்ணிட்டார். இவர் மட்டும் கரெக்டா காத்திருந்தாருன்னா 3வது அதிகாரம் 1 வசனம், தேவனாய கர்த்தரை உண்டு பண்ணின சகல காட்டு ஜீவனிலும். இந்த காட்டு ஜீவனிங்கிற காட்டுல இருக்கணும். இப்ப தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆதாம் அந்த பழத்தை புசிக்கிறதுக்கு முன்னாடியே செய்த தவறு. இது போலதான் உள்ள வந்துருச்சு. 2வது அதிகாரம் 15வது வசனத்துல அழைத்து வந்தாரு. அங்க என்ன வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலி மதில் வைக்கிறார். ஆனா இனி நமக்கு வரப்போகிற ஒரு இடம் பரிசுத்த நகரம். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 12வது வசனத்துல பரிசுத்த நகரம் பரலோகத்தில் இறங்கி வருது. அதற்கு பெரிதும் உயரமான மதில், 3 வாசல், மதில், வாசல். இந்த தவறு ஆதாம் செய்தது. திரும்ப சாத்தான் உள்ள வரக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம போக போகிற பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இதனால இது உள்ள வரக்கூடாது. சரி, இதை ஒரு சாபமாக நம்ம பார்க்கணும். இந்த மிருகங்கள் உள்ள வருது ஒரு சாபம். வாசிப்போமா? லேவியாராகமம் 26வது அதிகாரம் 26, 21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாது எனக்கு எதிர்த்து நடப்பினால் நான் உங்கள் பாவங்களுக்கு 7 டைம்ஸ். அந்த சாபத்துல அந்த சாபத்தை எப்படி கொண்டு வர போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களே வரவிடுவேன். அவள் உங்கள் பிள்ளைகளை அற்றவளாக்கி உங்கள் மிருக ஜீவனை அழித்து உங்களை குறைந்து போகும்படி உங்கள் வழிகள் எல்லாம் பாலாய் கிடக்கும். ஒரு பாஸ்டர் அவர் ரத்தம் பூசுங்கள் ஒரு செய்தியை எழுதினார். அவர் இடத்தை விட்டுட்டு தூரமான ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு இருக்காரு. சாத்தான் லிட்டரலா என்ன சொல்றான்னா, நீங்க ஊழியம் செய்துட்டு இருக்கல, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வீடு கொஞ்சம் மலை தேசத்துல இருக்கிறோம், சுத்தி நிறைய ஹில்ஸ் இருக்கும். இதுவரை பாத்திராத ஓநாய்களை நான் அனுப்பி உன் பிள்ளைகளை நான் அடிச்சு கொன்னு நீ வர்றதுக்குள்ள உன் பிள்ளை மனைவி எல்லாம் இல்லாதபடி ஆக்கிறேன்னு சொல்லி ஒரு முழங்கால் போட்டாராம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசி தெளிச்சு ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி மனைவிட்டுக்கு எப்படிமா இருக்குன்னு, இங்க பாருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம வீட்டை சுத்தி அத்தனை ஓநாய்கள் செத்து கிடக்குதுங்க, ஒண்ணு கூட உயிர் இல்லைன்னு சொல்லி. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா ரத்தத்தை வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து திரு ரத்தம் பூசினா இந்த இது உள்ள வராது. சரி, 22வது வசனத்தை வாசிக்கணும். லேவியராகமம் 26, 22. உங்களை குறைந்து போக பண்ணி உங்கள் வழிகள் எல்லாம் பாலாக கிடக்கும். வைல்ட் பீஸ்ட். இந்த வைல்ட் பீஸ்டுக்கு ஒரு எபிரேய வார்த்தை. இந்த நான் சொல்ற ஆத்தர் லாங்குவேஜ் எழுத மாட்டாரு, ஆனா இங்க எழுதி கொடுத்திருக்காரு. அது என்னன்றத நான் பார்க்கிறேன். எபிரேய மொழியில ஜீம் ஊழ எடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை எழுதியிருக்கு. ஜீம், ZIIM, ஜீம். இந்த ஜீம்ங்கிறது என்ன? வைல்ட் பீஸ்ட், காட்டு எருமை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம். ஓகேம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழையிடுறது எல்லாமே ஓகே. அவரு அங்க அவங்க ரெகுலரான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஆந்தையின் மகளே, ரொம்ப சவுண்ட் கொடுத்து ஊழையிடுற மாதிரி கத்து 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 கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தானா அவளை பார்த்து சொன்னாங்க ஓகேம். ஓகேம் ஓகேம்னா நமக்கு தெரியாது, நீ சாதாரண பொம்பளை இல்ல, ஆந்தையின் மகள்னு சொல்லி ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபையுள்ள பிதாவே, அவமை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு எபிரேய கிரேக்க மொழிகளை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக வேதத்தின் ஆழத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் பாராட்டுற நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன்
ஆமீன் ஆமேன்.